வெளிநாட்டினர் அமெரிக்க அரசுக்கு $1 பில்லியன் கொடுத்து குடியுரிமை பெறும் கோல்டு கார்டு விசா திட்டத்தை அதிபர் டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் வெளிநாட்டினரின் குடியேற்றங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தனர். இந்த நிலையில் வெளிநாட்டினர் அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கான புதிய கோல்டு கார்டு விசா திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். அமெரிக்க குடியுரிமை பெற விரும்பும் வெளிநாட்டினர் அமெரிக்க அரசுக்கு $1 பில்லியன் நன்கொடையாக வழங்கி அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கு இந்த கோல்டு கார்டு விசா திட்டம் வழிவகை செய்கிறது. இந்த திட்டம் பற்றி கூறிய டிரம்ப், இதுவும் ஒரு வகையில் கிரீன் கார்டு திட்டத்தை போன்றதுதான் என்றாலும் அதனை காட்டிலும் கோல்டு கார்டு திட்டம் அதிக நன்மைகளை கொண்டது என்று தெரிவித்தார். டிரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான விசா நடைமுறைகளுக்கு மத்தியில் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும், செல்வந்த முதலீட்டாளர்களை ஈர்க்கவும், H-1B விசா போன்ற பிற விசாக்களில் உள்ள சிக்கல்களுக்கு மாற்றாகவும் இந்த கோல்டு கார்டு விசா திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது.